முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயம், நம்ம சேனல் 2,00,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுச்சு. தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைபே பண்ணாமல் சும்மா பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கும் எனது நன்றிகள். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். ரெண்டல் ஹோம் இன்வெஸ்ட்மெண்ட். வீடை வாங்கி வாடகைக்கு விட்டு நிறைய பேர் மில்லியனர் ஆகியிருக்காங்களாமே, அதெல்லாம் நிஜம்தானா? அப்படி ரெண்டல் ஹோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் அதிலிருந்து நாம் எவ்வளோ லாபம் எதிர்பார்க்கலாம்? அது எக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பெட்டராக இருக்குமா? அதை எப்படி நாம் கணக்கிடலாம்? அதை கணக்கிடுறதுக்கு நாம் என்னெல்லாம் கன்சிடர் பண்ணணும்? அதைத்தான் நாம் இந்த எபிசோடில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். ரெண்டல் ஹோம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு 2 வகையில் லாபம் வரும். ஒன்று, அந்த வீட்டுக்கு நாம் வாங்குகிற வாடகை. இன்னொன்று, அந்த வீட்டோட கேபிட்டல் அப்ரிசியேஷன், அதாவது அந்த வீட்டோட விலையேற்றம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்னை கணக்கு போட நாம் அந்த 2 லாபத்தையுமே கணக்கில் எடுத்துக்கணும். அதை எப்படி பண்ணலாம்? அதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக பார்ப்போமா? நீங்கள் 60 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க. அதை மாதம் 20,000 ரூபாய் அப்படின்னு வாடகைக்கு விடுறீங்க. 60 லட்சம் ரூபா வீடு 20,000 ரூபாய்க்கு வாடகையா? இது எந்த ஊரில் அப்படின்னு நிறைய பேர் அருவா வெல்கம்பு தீவெட்டின்னு கிளம்பிடுவாங்க. பொறுமை, இது வெறும் ஒரு எடுத்துக்காட்டு, ஆக்சுவல் நம்பர்ஸ் இல்லை. உங்கள் சூழ்நிலைக்கு எந்த நம்பர் ஏற்றதோ அதை நீங்கள் இங்கே பயன்படுத்திக்கோங்க. இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவு வருஷத்துக்கு 20,000 ரூபாய். செலவுகள்னா வாடகைக்கு இருக்கிறவங்க பே பண்ணுறதை தவிர அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆகிற செலவுகள், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இன்சூரன்ஸ் இத்தியாதி ஐட்டம்ஸ். இந்த வீட்டோட வாடகை வருஷத்துக்கு 6% கூடும்னு அசியூம் பண்ணிப்போம். அதுதான் ரெண்டல் இன்ஃப்ளேஷன். அப்புறம் எக்ஸ்பென்சஸ் இன்ஃப்ளேஷன். வாடகை வருஷத்துக்கு 6% கூடுதுன்னா அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவுகளும் 6% கூடும்னு தானே நம்ம அசியூம் பண்ணணும். அதையே இங்கே போட்டுக்கலாம். ஹோம் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன். ஆன் ஆவரேஜ் இந்த வீட்டோட விலை வருஷத்துக்கு எத்தனை % கூடும்? 5% அசியூம் பண்ணிக்கலாம். ஹோம் செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இந்த வீட்டை நீங்கள் விற்கிறதா இருந்தால் எத்தனை % நீங்கள் செலவழிக்க நேரும்? அட, அதை எங்கே நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த வீட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டியை கணக்கு போடணும்னா இந்த சொத்தை விற்றா நம்ம கைக்கு எவ்வளோ காசு வரும் அப்படின்னு நமக்கு தெரியணும். அதனால தான் இங்கே வீட்டை விற்றா எவ்வளோ காசு வரும் அப்படின்னு கணக்கு போட போகிறோம். வீட்டை விற்கிறதா இருந்தால் வெள்ளை அடிக்கணும், ரிப்பேர் பார்க்கணும், ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கணும், அப்படி நிறைய செலவுகள் வரும். அந்த செலவுகள் விற்கிற விலையில் 3% அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டேட்டாக்கு கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஒரு ரெண்டல் ஹோம் ரிட்டர்னை கணக்கு போட கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். கேஷ் ஃப்ளோனா ஒவ்வொரு வருடமும் இந்த வீட்டுக்காக நம்ம கையில் இருந்து எவ்வளோ காசு வெளியே போகுது, எவ்வளோ காசு உள்ளே வருது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணுறது தான் கேஷ் ஃப்ளோ. கையில் இருந்து போகிற காசெல்லாம் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக பார்ப்போம், உள்ளே வர்ற காசெல்லாம் பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக பார்ப்போம். வீடு வாங்கும்போது உங்கள் கையில் இருந்து போன காசு 60 லட்சம். ஸோ இங்கே அதை நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவாக பார்க்குறோம். முதல் வருஷ முடிவில் உங்களுக்கு வந்த மொத்த வாடகை 2,40,000 ரூபாய். அந்த வருட செலவுகள் 20,000 ரூபாய். ஸோ உங்கள் கைக்கு வந்த மொத்த பணம் 2,40,000ல் 20,000 போக 2,20,000 ரூபாய். வருஷ கடைசியில் வீட்டோட விலை 5% கூடி 63 லட்சம்னு ஆகுது. அடுத்த வருஷம் ரெண்டல் இன்ஃப்ளேஷனால் வாடகை 14,400 ரூபாய் கூடுது. செலவுகள் எக்ஸ்பென்சஸ் இன்ஃப்ளேஷனால் 1,200 ரூபாய் கூடுது. உங்கள் கைக்கு வர்ற பணம் 2,33,000 ரூபாய். அந்த வருஷ முடிவில் வீட்டோட விலை 66,15,000 ரூபாய். இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடக்க போகிற கேஷ் ஃப்ளோவை இங்கே 15 வருஷத்துக்கு ஃபில் பண்ணுறோம். 15வது வருஷம் முடிவில் வீட்டு வாடகை 5,42,000 கூடியிருக்கும். வீட்டோட விலை 1,24,00,000 போயிருக்கும். இப்போ இந்த வீட்டை நீங்கள் இந்த 15 வருஷம் வச்சுருந்தா இதோட ரிட்டர்ன் எவ்வளவு? அதை கண்டுபிடிக்க இந்த 15 வருஷ கேஷ் ஃப்ளோ டேட்டாவை யூஸ் பண்ணி இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கணக்கு போடணும். வேறு தேதிகளில் இந்த கேஷ் ஃப்ளோ நடந்திருந்தால் நாம் XIRR யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே நம்ம அசம்ஷன் எல்லா கேஷ் ஃப்ளோவும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நடக்குது அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். அப்போது இங்கே தேதி முக்கியம் இல்லை, அதனால தான் IRR யூஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்டை புரிஞ்சிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ரிட்டர்ன்ஸ் கால்குலேட் பண்ணுவது எப்படின்னு தனி எபிசோடு இந்த சேனலில் இருக்குது. அதில் டீட்டெயில்டாக இதை கவர் பண்ணியிருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த IRR ஜஸ்ட் எவ்வளோ பணம் வெளியே போகுது, எவ்வளோ பணம் உள்ளே வருது அப்படிங்கிறத மட்டும் வச்சு ரிட்டர்னை கால்குலேட் பண்ணலை. அந்த ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோவும் எத்தனை வருஷம் இன்வெஸ்டடாக இருந்தது அப்படிங்கிற டைம் வேல்யூவையும் அதோட கால்குலேஷனில் கன்சிடர் பண்ணும். 60 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அது 10 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிறதுக்கும் 20 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா? அதனால தான் இங்கே ரிட்டர்ன் ரேட்டை கால்குலேட் பண்ண டைம் வேல்யூவையும் கன்சிடர் பண்ணுற IRR ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த IRR கால்குலேஷனுக்கு இந்த 15வது வருஷ கேஷ் ஃப்ளோவில் வீட்டை விற்றா வர்ற பணத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது 3% செல்லிங் எக்ஸ்பென்சஸ் போக கிட்டத்தட்ட 1,21,00,000. இப்போ உங்கள் டோட்டல் ரிட்டர்னை கிளியராக பார்க்கலாம். 8.7%. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆவரேஜ் ரிட்டர்ன் 13% விட இது கம்மி தான்.
ஆனால் இங்கே நிறைய அசம்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் அசம்ஷன்ஸ் மாறுனா இந்த ரிட்டர்னும் டோட்டலாக மாறும். இப்போ வீடு விலை வருஷத்துக்கு 5%க்கு பதிலாக 10% கூடுதுன்னு வச்சுப்போம். அப்போ உங்கள் ரிட்டர்ன் 12.7%. எக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன் இங்கே வந்திருக்கும். சரி, இப்போ இந்த சேஞ்சை ரிவர்ட் பண்ணிக்கலாம். வீட்டு வாடகையோட இம்பேக்டை பார்ப்போம். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு 2,40,000 ரூபா வாடகையாக வரல, வெறும் 1,80,000 தான் வாடகையாக வருது. அப்போ உங்கள் ரிட்டர்ன் 7.7%. ஒரிஜினல் 8.7%ஐ விட 1% கம்மி. உங்கள் ரெண்டல் இன்ஃப்ளேஷன், எக்ஸ்பென்சஸ் இன்ஃப்ளேஷன் மாறினாலும் உங்கள் ரிட்டர்ன் மாறிடும். அதே மாதிரி வீட்டு விலை, இதே 2,40,000 வாடகையாக சம்பாதிச்சு கொடுக்குற வீடு 60 லட்சத்துக்கு பதிலாக 1 கோடி கொடுத்து நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் 7.2% தான் இருந்திருக்கும். ஸோ உங்கள் ரிட்டர்னை எது முடிவு பண்ணுதுன்னா, வருஷம் உங்கள் வீட்டில் இருந்து வர்ற கேஷ் ஃப்ளோ. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு வீட்டை வாங்குறதுக்கு முன்னால் அதில் இருந்து வர்ற கேஷ் ஃப்ளோவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீட்டோட விலை, வாடகை, செலவுகள் எல்லாத்தையுமே கேஷ் ஃப்ளோவில் கேப்சர் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான். ஆனால் ஒன்றுமே தெரியாமல் கண்ணை மூடிட்டு வாங்குறதுக்கு அட்லீஸ்ட் இது ஒரு ரஃப் கைடன்ஸ் கொடுக்கும். நீங்கள் யூஎஸில் வீடு வாங்குறதா இருந்தாலும் இதே கால்குலேஷன் தான். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் போட்டுக்கலாம். நீங்கள் $150,000 வீடு வாங்குறீங்க, மாதம் $1,000 மொத்தம் $12,000 வாடகையை கலெக்ட் பண்ணுறீங்க. வருட செலவுகள், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், HOA, இன்சூரன்ஸ்னு வீட்டோட மொத்த விலையில் 3.5% நீங்கள் அசியூம் பண்ணுறேன். அது ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும். உங்களுக்கு ஏற்ற நம்பரை இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. ரெண்டல் இன்ஃப்ளேஷன் 3%, எக்ஸ்பென்சஸ் இன்ஃப்ளேஷன் 3%, ஹோம் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் 3%, செல்லிங் எக்ஸ்பென்ஸ் 3%. இந்த அசம்ஷன்ஸ்க்கு உங்கள் ரிட்டர்ன் 7.3%. யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் 10%க்கு இது கம்மியான ரிட்டர்ன் தான். இந்த கணக்கெல்லாம் நீங்கள் கையில் இருந்து மொத்த காசையும் போட்டு வீடு வாங்குறதா இருந்தால். ஆனால் நீங்கள் ஹோம் லோன் போட்டு இந்த வீட்டை வாங்கியிருந்தால் அதோட ரிட்டர்னை நம்ம எப்படி கணக்கு போடலாம்? நம்ம இந்தியன் எக்ஸாம்பிளுக்கு போவோம். 60 லட்சம் ரூபா வீட்டை நீங்கள் 20% டவுன் பேமெண்ட் 12 லட்சம் போட்டு வாங்குறீங்க. மிச்சம் 48 லட்சம் ஹோம் லோன், இன்ட்ரெஸ்ட் 7%. 15 வருஷ லோனுக்கு வருஷ மார்கேஜ் பேமெண்ட் 5,17,000 ரூபாய். வீடை வாங்கும்போது நீங்கள் கையில் இருந்து போடுற 12 லட்சம் முதல் கேஷ் அவுட்ஃப்ளோ. அப்புறம் முதல் வருஷ கேஷ் அவுட்ஃப்ளோ 2,97,000 ரூபாய். ஏன்னா 2.5 லட்சம் வாடகையாக வருது, 5.5 லட்சம் செலவாக போகுது. அந்த வித்தியாசம் 3 லட்சம் உங்கள் கையில் இருந்து வெளியே போடுற கேஷ். இந்த கேஷ் ஃப்ளோவை 15 வருஷம் போட்டால் உங்கள் ரிட்டர்ன் ரேட் 10.3%. அட, வருஷம் கையில் இருந்து கேஷ் போயிட்டு இருக்குது, எப்படி ரிட்டர்ன் ரேட் 8.7% விட பெட்டராக ஆச்சு? ஏன்னா முதல் கேஸில் நீங்கள் கையில் இருந்து போட்ட காசு 60 லட்சம். ஆனால் இங்கே நீங்கள் வெறும் 12 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 5ல் 1 பங்கு தான். ஆனால் வருஷம் மார்கேஜ் பேமெண்ட்னு 5 லட்சத்துக்கு மேலே கட்டுறீங்க. ஆனால் அந்த மார்கேஜ் லோனுக்கான வட்டி 7% தான். நீங்கள் கையிலேருந்து காசு போட்டிருந்தா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன் 8.7%. அப்போ 7%க்கு கடனை வாங்கி 8.7% ரிட்டர்ன் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிடலாமே. அந்த வித்தியாசம் 1.7%, அது உங்களுக்கு லாபம் தானே. அதனால தான் 10.3% ரிட்டர்ன். இதுதான் லெவரேஜ். அதாவது கடன் வாங்கி கடன் வட்டியை விட அதிக ரிட்டர்ன் வர்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த கணக்கெல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய அசம்ஷன்ஸ். வீடு விலை நீங்கள் நினச்ச அளவுக்கு மேலே போகலை, வெறும் 3% தான் அப்ரிஷியேட் ஆகுதுன்னு வைங்க. அப்போ உங்கள் ரிட்டர்ன் 7.7%. நாட் பேட். யூஎஸ் எக்ஸாம்பிளும் இதே தான். மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்காமல் 20% டவுன் பேமெண்ட் மட்டும் போட்டு நீங்கள் வாங்கியிருந்தா உங்கள் ரிட்டர்ன் 7.9%. இந்த கால்குலேட்டரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டான நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக வீட்டு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் நிறைய பேர் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே அந்த ஏரியாவில் வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு நார்மலாக எவ்வளோ செலவாகுதுன்னு விசாரித்து முடிஞ்ச அளவுக்கு சரியான நம்பரை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வீட்டை ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற செலவையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹவுஸ் அப்ரிஷியேஷன் கடந்த 2 வருஷத்தில் பயங்கரமாக மேலே போயிருக்குது, அப்படி தான் அடுத்த 15 வருஷமும் இருக்கும் அப்படின்னுலாம் அசியூம் பண்ணாதீங்க. கடந்த 20 வருஷத்தில் ஷிகாகோ ஹோம் ப்ரைஸ் 45% தான் மேலே போயிருக்குது. ஆனால் சியாட்டில் ஹோம் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 200% மேலே போயிருக்குது. அப்படின்னா சியாட்டிலோட அப்ரிஷியேஷன் ரேட் 5.6%, ஷிகாகோவோட அப்ரிஷியேஷன் ரேட் 1.9%. அதனால் உங்கள் ஊருக்கு ஏற்ற ரீசனபிளான அப்ரிஷியேஷன் ரேட்டை உங்கள் கால்குலேஷனில் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷனை கம்மியாக வச்சுக்கிட்டா ஆக்சுவலாக அதிகமாக ரிட்டர்ன் வரும்போது சந்தோஷமாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷனே அதிகமாக இருந்தால் டிசப்பாயின்மெண்ட் தான் மிஞ்சும். நான் பர்சனலாக இன்றைக்கி வரைக்கும் ரெண்டல் ஹோம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது. ஒரு வாடகை வீட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கணும்னா வீட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஒழுங்கான டெனண்ட்டை பிடிக்கணும், ஒரு பிரச்சனைனா உடனே போய் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி 1008 தலைவலிகள். அதுக்கு சிம்பிளாக இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். அகைன் எனக்கு இதில் அனுபவம் இல்லை. ஏற்கனவே ரெண்டல் ஹோம்ஸ் வச்சுருக்கிறவங்க அது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.